தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றிருக்கிறது. அவங்களோட தேர்தல் அறிக்கையிலையும் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா பல வாக்குறுதிகள் நிதி தொடர்பானவை. இப்போ இந்த வருவாய் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அப்போ அந்த மாநில அரசு அப்போ கடன்களை வாங்கி தான் செலவழிக்க வேண்டியிருக்கும். ஒரு கிட்டத்தட்ட 66,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த சூழலில் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுங்கிறது எவ்வளோ சுமையாக இருக்கும்? மீனவர்களுக்கு 27,000 ரூபாய் அவர்களுக்கு அது சொல்லியிருக்காரு. அது 500 கோடி தான். அதை வேணால் அவங்க நிறைவேற்றலாம். ஏன்னா மீனவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பல விஷயங்களில். பெரும்பாலான உறுதிமொழிகள் என்னை பொறுத்தவரையில் அது வெறும் பேப்பரில் தாளில் தான் இருக்கும். தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். நாம் அவ்வப்போது தமிழக அரசியல் நிலவரம் குறித்து தொடர்ந்து உரையாடி வருகிறோம். இப்போது தமிழக அரசால் வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பது குறித்து தி ஹிந்துவின் மூத்த அசோசியேட் எடிட்டர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களோடு உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு கட்சியுமே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு பல வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. பிரச்சார கூட்டங்களிலேயே பல வாக்குறுதிகளை அளிப்பார்கள். அதுபோல் தற்போது புதிய அரசு பதவியேற்றிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றிருக்கிறது. அவங்களோட தேர்தல் அறிக்கையிலையும் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா பல வாக்குறுதிகள் நிதி தொடர்பானவை. பணம் கொடுக்கணும் அல்லது செலவழிக்கணும் என்பது அந்த மாதிரியான வாக்குறுதி. இப்போது ஏற்கனவே தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது என்று சொல்லப்படும் நிலையில் இந்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு அவங்களால நிறைவேற்ற முடியும்? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நிதி நிலைமை பற்றி ஒரு பொதுவான ஒரு பார்வை கொடுத்தா நல்லா. ஓகே தேங்க்யூ. அதாவது இப்போது சிஎன்டிஜியுடைய அவங்க வந்து என்ன சொல்லுன்னா, இப்போது மாதம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அன்ஆடிட்டட் ப்ரொவிஷனல் ஃபிகர்ஸ் என்று அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத தற்காலிக கணக்கு வழக்குகளை கொடுத்துட்றாங்க. அது மாதம் அவங்களோட வெப்சைட்டில் போட்டுடுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறு கொடுத்துட்றாங்க. போன ஆண்டு அதாவது 25-26 பார்த்தீங்கன்னா இந்த வருவாய் பற்றாக்குறை இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 66,000 கோடி 2025-26 இருக்குது. ஆனால் அது அதிகமான எண்ணிக்கை. அது அதாவது ஒரு பெரிய நம்பர். மற்ற பல மாநிலங்களுக்கு தென் மாநிலங்கள் பார்க்கும்பொழுது அதுங்க அதிகமான நம்பர் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆனால் அது போன வருடம் வந்து அவங்க கணக்கிட்ட பொழுது அது வந்து 80,000 கோடின்னு நினச்சாங்க, ஆகும்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜனவரி பிப்ரவரியில் வந்து அந்த தற்காலிக பட்ஜெட் போட்ட பொழுது 69,000 கோடின்னு சொன்னாங்க. இது 66,000 கோடிக்கு வந்திருக்கிறது. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்கள் நம்மளுக்கு அதில் தென்படுறது. ஒன்று, நம்மளுக்கு இந்த ஜிஎஸ்டி மூலமாக வர வேண்டிய வருவாய் அது வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி வராமல் போயிடுச்சு. அதாவது பட்ஜெட் எஸ்டிமேட்டுங்கிறது, அதாவது பட்ஜெட் 2025-26க்கான பட்ஜெட்டை போடும்பொழுது ஒரு இவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து 20,000 கோடி குறைவாக, அதுக்கு பிறகு 20,000 கோடி. ஏன் அப்படி நடந்தது? அது ஏன் நடந்துச்சுன்னா அதில் வந்து 2 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு ரேட்டெல்லாம் வந்து சீர்திருத்தம் செஞ்சாங்க. சீர்திருத்தம் செய்யும் பொழுது நமக்கு வந்து அதில் வந்து அப்பொழுதே பல மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் தங்களுக்கு வருவாய் அடிபடும் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது, இந்த வரி கட்டுகின்ற அது வரி ஏய்ப்பு இல்லாட்ட கட்டாமல் போகிறது, இல்லாட்டா அந்த இதை வந்து அனைவரையும் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா, அது எந்த அளவுக்கு கூர்மையாக பார்த்து வரி கட்டுறாங்க கட்டலை, இந்த இதுவும் இருக்கு இல்லையா, அதுலேயும் சில ஓட்டைகள் இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது. பட் இந்த 2025-26 ஒரு தேர்தல் ஆண்டாக இருந்தாலும் கூட நான் அந்த நிதி துறை அதிகாரிகளோ இல்லாட்ட அமைச்சரோ அந்த அரசு அந்த முதலமைச்சர் எல்லாருக்கும் என்னென்னா செலவை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்காங்க. ஓரளவுக்கு செலவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்ததுனால தான் நீங்கள் வந்து 80,000 கோடியாக இருக்க வேண்டிய வருவாய் பற்றாக்குறை ஒரு அளவுக்கு ஒரு 66,000 கோடி, ஒரு 14,000-15,000 கோடி ஓரளவுக்கு குறைச்சிருக்காங்க. இன்னும் குறைக்க வேண்டும், அது ஓகே. ஸோ இன்னொன்று உங்களுக்கு இந்த இது வந்து 20,000 கோடி சொச்சம் வராமல் போயிடுச்சு. அது வரலைங்கிறதுக்கு ரேஷனலைசேஷன் மட்டுமே, ஜிஎஸ்டி ரேஷனல் மட்டுமே காரணம் அல்ல. இப்போ இந்த இது நீங்கள் இருக்குது. நம்மளுக்கு வந்து பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு எந்த மாநிலத்துக்கும் ரெண்டு பெரிய அந்த வருவாயில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று அந்த வணிக வரித்துறை மூலமாக அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கணக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இது இருக்குது பாருங்கள், அந்த சாராயம் அதுவும் வந்து அதோட சேர்த்துடுறாங்க. ஓகே, அப்புறம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த கலால் வரி இருக்குது, எக்ஸைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதாவது நீங்கள் பத்திர பதிவுத்துறை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வண்டி மோட்டார் வெஹிக்கிள். ஓகே, இந்த 4 இது இருக்குது. அது தவிர மத்திய அரசிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய மானியங்கள், சில திட்டங்களை பயன்படுத்துறதுனால நடைமுறைப்படுறதுனால வரக்கூடிய நிதி, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளவு அரசியல் ரொம்ப ஒரு பதட்டமான சூழலாக இருந்தாலும், பெரிய சண்டை கிண்டெல்லாம் இருந்தால் கூட ஓரளவிற்கு நீங்கள் ஒரு நடுநிலையாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய நிதி வந்து ஓரளவுக்கு ஒரு 90% வந்திருக்கு. எங்கே பிரச்சனைனா நம்மளுக்கு வந்து நிதி நம்மளால் வருவாய் வந்து அதிகரிக்க முடியவில்லை. இத்தனைக்கும் போன்ற சென்ற 25-26 டபுள் டிஜிட், அதாவது பொருளாதார வளர்ச்சி 10.0 இருந்திருக்கு. இருந்தும் நம்மளால் அவ்வளோ செய்ய முடியல. ஸோ இதெல்லாம் அப்போ ஏதோ ஒரு சில அடிப்படையில் சில குறைகள் நம்மகிட்ட இருக்கின்றன. அதை இவர்கள் சீர் செய்வதற்கு, அதை பற்றி ஆராய்வதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ ஒரு கிட்டத்தட்ட 66,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த சூழலில் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுங்கிறது எவ்வளோ சுமையாக இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே இந்த 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிறவங்களுக்கு 200 யூனிட் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. அதை அரசு தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆமாம், இந்த மாதிரி நிதி பெரிய அளவில் கொடுக்க வேண்டிய வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆமாம். அதாவது ஒரு கணக்குக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து 1000 2500 ஆக்குறேன் அப்படின்னு, அதாவது இந்த மகளிர் தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அது 1.3 கோடி பயனாளிகள் இருக்கிறதாகத்தான் திமுக அரசு சொல்லிச்சு. ஸோ அந்த பயனாளிகளை புதுசாக பயனாளிகளை சேர்த்திருக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் அந்த கணக்கில் நம்ம பார்த்தோன்னா அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 39,000 கோடி வருது. 2500 ஆக்கினீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வந்து 39,000 கோடி வருது. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பெண்கள் அனைவரும் வந்து மாநிலம் முழுவதும் சென்று வர வேண்டும், பேருந்து இலவசத்தில், பேருந்தில் அப்படின்னா அது ஒரு 10,000 கோடி வருது. அதுக்கப்புறம் வந்து 6 கேஸ் சிலிண்டர் வருடத்திற்கு இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 கோடி வருது. ஏன்னா இதெல்லாம் மக்கள் வந்து நடக்கும் என்று நம்பினார்கள், எதிர்பார்க்கிறார்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் உதவி திட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து 3000ஆக உயர்த்துவோம் என்று சொன்னார். அது ஒரு 10,000 கோடி. அப்புறம் வந்து இந்த திருமணம் இது பொழுது பெண்களுக்கு வந்து கோல்டு இது கொடுக்குறோம், தங்கம் கொடுக்குறோம், தங்கத்தை தாலிக்கு தங்கம் ஏதோ ஒன்று அந்த மாதிரி, அது பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கோடி. அதுக்கு பிறகு வந்து விவசாயிகளுக்கு வந்து அவர் என்ன சொன்னார், 15,000 ரூபாய் வருடத்திற்கு அவங்களுக்கு ஒரு மானியமாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடி வருது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இந்த இவங்க இருக்காங்க பாருங்க, குத்தகைக்கு எடுத்த விவசாயிகள் இருக்காங்களே அவங்க, அப்புறம் விவசாய தொழிலாளர்கள், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து 27,000 ரூபாய் பெர் ஆனம் கொடுக்குறேன். ஓகே, சாரி 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 9,600 கோடி. அதுக்கு பிறகு வந்து மீனவர்களுக்கு 27,000 ரூபாய் அவர்களுக்கு அது சொல்லியிருக்காரு. அது 500 கோடி தான். அதை வேணால் அவங்க நிறைவேற்றலாம், ஏன்னா மீனவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பல விஷயங்களில். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கல்வித்தொகை, கல்விக்கு இது இருக்கு இல்லையா, கடன், அதை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அது இப்போது கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 கோடி. பயிர்க்கடன்கள் அது வந்து நீங்கள் உண்மையிலே இவங்க பண்ணணும், இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா 15,000 கோடி 15,000 கோடி ஆயிருக்கும். 15,000, ஆனால் வந்து அதில் என்னென்னா வந்து ஒரு 60 நாளுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் அந்த என்டையர் அமௌண்ட்டு அப்படிங்கிறதுனால அது 15,000 கோடிலாம் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசாலெல்லாம் இயலாது. ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் கோடி வருடம் வந்து இதெல்லாம் இவர் சொன்னதில் நம்ம சில
ஒரு 10-15 தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா, நான் அதிகமாக போடலை, போட்டிங்கன்னா ஒரு 1.5 லட்சம் கோடியிலேருந்து 2 லட்சம் கோடி வரையில் வருடத்திற்கு அதிக செலவு இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து தாங்காது. ஓகே, இதெல்லாம் வந்து தாங்கிக் கொள்கின்ற அளவிற்கு தமிழக இது இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு கணக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போது 2025-26 இப்போ வருவாயே மொத்தமாக அவங்க போட்ட கணக்குப்படி, சிஎன்டிஜி கணக்குப்படி 2.91 லட்சம் கோடி, 3 லட்சம்னு வச்சுக்கோங்க. 3 லட்சம் கோடி தான் நம்மகிட்ட இது இருக்கு வருது. இதுலேயே ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் மற்ற உங்களுக்கு செலவு இது இருக்கு இல்லையா, பென்ஷன் கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், கடனுக்கு வட்டி கட்டணும், அப்புறம் சம்பளம் கொடுக்கணும். ஏனென்றால் இந்த 3 விஷயங்களில் தமிழக அரசு நீங்கள் ஒன்று என்ன பாராட்ட வேண்டியது என்னென்னா, அதில் வந்து தவறினதே இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பெரும்பாலான உறுதிமொழிகள் என்னை பொறுத்தவரையில் அது வெறும் பேப்பரில் தாளில் தான் இருக்கும் சார். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி இது மூல தேர்தல் அறிக்கையை உருவாக்கும் போது அவங்க இந்த கணக்கிடாமையே அதை செய்திருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் இல்லை இது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லைன்னு. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ இந்த கட்சி இதை சொல்லியிருக்கான், அந்த கட்சி அதை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏட்டிக்கு போட்டியாக இந்த குணம் இருக்கு இல்லையா, இது எல்லா அரசியல் கட்சி, தாவேக்காக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிகள்கிட்டையும் இருக்கு. அதனால் அவங்க அதை வந்து இனிமேலாவது நம்ம வந்து சகட்டு மேனிக்கு ஏதாவது சொல்லிட்டு அப்புறம் ஆட்சிக்கு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற போக்கு இருக்குல்ல, அது குறைவே. அது 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 இந்த தேர்தல் வந்து இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கும் என்று தான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இந்த முறை யாருக்கும் ஒரு இது கொடுக்கல, பெரும்பான்மை கொடுக்கல, பெரும்பான்மை யாருக்குமே கொடுக்கல. மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் படிச்சுட்டு அதன் அடிப்படையில் தான் ஓட்டு போடுறாங்களா? ஏன்னா இதை நிறைவேற்றாம கூட விட்டுறலாமே. அதாவது அவங்க முழுமையாக படிக்காமல் இருக்கலாம். நான் யாரும் அதை முழுமையாக படித்து புரிந்து கொண்டு ஆராய்ந்து அலசி ஓட்டு போடுறாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் சில உறுதிமொழிகள் அவர்களை கவர்கின்றன. நம்ம வந்து அந்த தன்மையை வந்து நம்ம புறந்தள்ள முடியாது, அதில் அது கணக்கில் எடுத்துக்க முடியாமல் இருக்க முடியாது. இப்போது தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட இது போன்ற நிதி தொடர்பான அறிவிப்புகளை எல்லாம் நிறைவேற்றாவிட்டால் அது வரவிருக்கும் தேர்தலில் பாதிப்புகளை ஏற்படுத்துமா? இல்லை அதுக்கு முன்னாடி முந்தைய அரசுகள் இது போல செய்து, அதாவது அது ஒரு பேசு பொருளாக அமைகிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவிற்கு அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வந்ததுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் வந்து அவர்கள் வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று சொன்னார்கள் 2021. அது அவங்க அமுல்படுத்துவாங்கன்னு இவங்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, நம்பினாங்க. அதை அவங்க செய்யலை. அதனால் அவங்க வந்து அரசு ஊழியர்கள்லாம் வந்து பெருமளவில் பொதுவாக திமுகவுக்கு ஆதரவளிப்பார்கள் என்ற ஒரு கருத்து ஒரு இது இருந்த பொழுது இந்த முறை பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அவங்க அதுக்கு எதிராக போய்விட்டார்கள். அதனால் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் தேர்தல் அறிக்கையில் சில அம்சங்கள் வந்து அது நடைமுறையில் செய்ய முடியும், நடைமுறைப்படுத்த முடியுங்கிற மக்கள் நம்பும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் நம்பும் பொழுது அதை நீங்கள் செய்யவில்லை என்றால் அது உங்களுக்கு எதிராகத்தான் செல்லும். இப்போ மக்கள் அடுத்த தேர்தலில் வாக்களிப்பாங்களா இல்லையா, வாக்குறுதிகளை நிறைவேற்றாட்டினா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்கும்போதே அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கணுங்கிற குரல்களும் அவ்வப்போது எழுது. ஏன்னா நீங்கள் நிறைவேற்ற முடியாத பெரிய அளவிலான வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு அவற்றை நிறைவேற்றாமல் இருப்பது அப்படிங்கிறது இருக்க முடியும். இருக்கு. அதாவது சுப்ரீம் கோர்ட் அந்த பாலாஜி ஒருத்தர் அந்த கேஸ்லேயே 2013 அது மாதிரி அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து நிதி ஆதாரம் எவ்வாறு நீங்கள் உருவாக்குவீர்கள், எந்த நிதி ஆதாரத்தில் எடுத்து சொல்வீங்க அப்படிலாம் சொல்லணும்னு. அப்புறம் அந்த எலெக்ஷன் கமிஷனும் அவங்களும் அதை ஒரு எல்லாருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் அதை வந்து யார் இப்போ போய் நீங்கள் தேர்தல் அறிக்கை வரும்பொழுது தேர்தல் ஆணையமும் வந்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று தான் அவங்க அது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாதபடி நடத்தணும் அப்படிங்கிறதுல தான் முக்கிய கவனம் செலுத்துகிறாங்களே தவிர, இல்லைங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் தேர்தல் அறிக்கை சொல்லிட்டீங்களே, இப்போ 1000 2500ன்னு சொல்லியிருக்காரு மகளிர் தொகை.
மற்றவங்களாம் 2000 தான் சொன்னாங்க. 1000 இப்போ கொடுக்குறதே கஷ்டப்பட்டுட்டு தான் கொடுக்குறாங்க. ஓகே, போன மாதம் கொடுத்தார்கள். இப்போ 1000 கொடுக்குறதே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. 2500 அடிச்சிட்டாரு விஜய் அவர்கள். அது அதெல்லாம் கொஞ்சம் அவங்க நிதானமாக செய்யணும். நீங்கள் இப்போது அதிமுக இந்த ஓய்வூதிய திட்டத்தில் அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன பண்ணாங்க, அதை பற்றி பேசவே இல்லை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோன்னு இந்த 2026 தேர்தல் அறிக்கையிலும் சொல்லலை. இவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேக்காவும் அந்த இதை திட்டத்தை கவனமாக அதை பற்றி பரிசீலித்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஏதோ புரிஞ்சுட்டு இருக்காங்க, இது பழைய ஓய்வு திட்டத்தை அப்படியே கொண்டு போக முடியாதுன்னு. பயிர்க்கடன்கள் 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படணும். மிகவும் பொருளாதார நிலையில ரொம்ப நலிந்து இருக்கிறார்கள், இல்லாட்டா அந்த பர்டிகுலர் கிராப்புக்கு ஏதோ டிசீஸ் வந்துடுச்சு, அந்த மாதிரி சூழல்ல நீங்கள் சில காரணங்களை வைத்துக்கொண்டு அவங்க நீங்கள் கொடுக்கலாம். ஃபுல் வைவர் கூட கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கறதுல ஸோ இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா, என்னமோ ஒன்று சொன்னீங்க, பட் நடைமுறைப்படுத்துவது முற்றிலும் வித்தியாசமாக வேறுபட்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு கூட நீங்கள் நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது என்று கருதினீர்கள் என்றால், ஓகே, ஒன்று நீங்கள் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு, இப்போ நீங்கள் ஒரு 150 ப்ராமிசஸ் கொடுத்துட்டீங்க. அதில் ஓகே, நாங்கள் அதில் முதல்ல நாங்கள் ஒரு 10 ப்ராமிசஸ் செய்ய போகிறோம், அந்த 10ல் 2 தான் இப்போ முதல்ல செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, அது மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் அதில் கொஞ்சம் நீங்கள் இப்போ விதிகளை உள்ளே கொண்டு நீங்கள் கொடுத்த உறுதிமொழிக்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கு பெரிய வித்தியாசம், முரண்பாடுகள்லாம் இருக்கின்றன. ஸோ அந்த மாதிரி செய்ய தேவையில்லை. ரெண்டாவது, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது என்பது தமிழ்நாட்டு இது இருக்குங்கிறது பல 4-5 வருடங்களாக ஈவன் அதிமுக காலத்திலேருந்தே கூட பேசப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு உறுதிமொழிகள், ஒரு தாராளமாக எல்லாத்தையும் அப்படியே தூக்கி கொடுக்குற மாதிரியான உறுதிமொழிகள்லாம் கொஞ்சம் கொடுப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும், இல்லாட்டா குறைத்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு கேள்வி, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்த அரசுகள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துனதுனால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இந்த மாநிலம் உருவெடுத்தது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அல்லது ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் நம்ம இனிமேல் இவ்வளோ பெரிய வாக்குறுதியெல்லாம் கொடுக்கக்கூடாது இலவசங்கள் தொடர்பாக அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோமா? உங்களுடைய மக்கள் நல திட்டங்கள் வளர்ச்சியை கொடுத்துருக்கிறதா என்றால் வளர்ச்சியை கொடுத்துருக்கிறது, மக்களை மேம்படுத்தி இருக்கிறது. நம்ம அதை யாரும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இப்பொழுது என்ன இருந்தாலும் மக்களுடைய வரி பணத்திலேருந்து தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, ஒன்றும் யாரும் தனிப்பட்ட நபரனுடைய அவர் சம்பாதிச்சதுலேருந்து யாருக்கும் கொடுத்துடல, கொடுக்கவும் இல்லை. ஓகே, அப்படி இருக்கும்பொழுது இப்போ யாருக்கு இந்த உதவி மிகவும் தேவைப்படுகிறது, எந்த காரணத்துக்கு தேவைப்படுகிறது, இதெல்லாம் இப்பொழுது நீங்கள் ஆராய்வதோ இல்லாட்டா அதை பற்றி ஒரு கணக்கெடுப்பதோ இப்போ இன்னைக்கு ரொம்ப சுழுவாக செய்யலாம். இன்றைக்கி ஆதார் இருக்குது, மற்ற முக்கால்வாசி பேர் இந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு வங்கி கணக்கு வைத்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ அதனால் யாருக்கு நிதி உதவி அளிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் ரொம்ப உன்னிப்பாக யூனிவர்சலாக எல்லாருக்குமான திட்டங்களை இலவசத்தை கொடுக்கறத நிறுத்துற. ஆமாம், அது நீங்கள் டார்கெட்டடாக செய்யுங்க, தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க. ஓகே, அது பொருளாதார அது நிலையை வைத்து செய்கிறீர்களா இல்லாட்டா அது ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க அந்த இது. பட் பொருளாதார நிலையில் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது நிலையானது அல்ல. பொருளாதாரம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொரோனா விடுகிறது, நாளைக்கு இப்போ இது எபோலா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய வியாதி விடுகிறது, பொருளாதாரத்தை நிலைகுலைச்சு பண்ணிடுது. அப்போ எத்தனையோ பேருக்கு வேலை போயிடும். நீங்கள் ஒரு காலத்தில் பெரிய ஐடி கம்பெனியில் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பாரா இருக்கணும், அப்புறம் திடுப்புன்னு பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போகும். இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாற்றங்கள்லாம் இருக்கின்றன, இல்லைன்னு சொல்ல. பட் நீங்கள் இந்த மக்களோட வரி பணத்தில் நீங்கள் நலத்திட்டங்களை வைக்கும் பொழுது நீங்கள் அந்த கவரேஜ் இருக்கு இல்லையா, அது தகுதி உள்ளவர்கள்னா யாருக்கு சென்றடையணுமோ அவங்களுக்கு சென்றடைகிறத நீங்கள் கண்டறிந்து அந்த மாதிரி செய்யணும். ரேஷன் அரிசி கூட கொடுக்கலாம். ரேஷன் அரிசி நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் 30 ரூபாய் கொடுத்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டி நல்ல தரத்தோடு கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிறதுக்கு வருவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கு அதனால் அந்த மானியத்தெல்லாம் ஓரளவு இதெல்லாம் குறைத்து கொள்ளலாம். ஆனால் இதெல்லாம்
அரசியல் ரீதியில் தேர்தல் அரசியல் ரீதியில் எடுபடுமா அப்படின்னு சொல்லுவார்கள். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வாரி வாரி கொடுத்ததுனால இப்போ திமுக அரசு வென்றுதா? இல்லையே. நீங்கள் மற்ற மாநிலங்களும் எடுத்துக்கோங்க. நீங்கள் தெலுங்கானாலையும் இந்த வாரி வாரி கொடுத்தாரு சந்திரசேகர் ராவ், ஜெகன் ரெட்டி கொடுத்தாரு, நவீன் பட்நாயக் கொடுத்தாரு. எல்லாரும் தான் இந்த மக்கள் நல. கடந்த சில தேர்தல்களில் பார்த்தா அது பலன் அளிக்கல அப்படிங்கிறது அது முடிஞ்ச அந்த இது இப்போ நம்ம வந்து அதுக்கும் ஒரு இது வந்துடுது. ஒரு இடத்துல நிற்கும், ஒரு இடத்துல நிற்கிறது. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க மக்கள் நல திட்டங்களை வந்து ஒரேடியாக எடுத்துருங்க, தூக்கி போட்டுருங்கலாம் நான் சொல்லலை, ஸ்கிராப் பண்ணிடுங்கலாம் நான் சொல்லலை. இலவசங்கள் தேவைதான். ஆனால் யாருக்கு தேவை என்பதை நம்ம இதுவாக பண்ணிக்கிட்டு பல ஒரு தரவுகளை வைத்துக்கொண்டும் சில காரணிகளை வைத்துக்கொண்டும் முடிவு பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. அதில் யாரும் குறை சொல்ல போகிறதில்ல. மிக்க நன்றி ராமகிருஷ்ணன். நம்முடைய நேயர்களுக்காக பல்வேறு தகவல்களை எடுத்துரைத்தீர்கள். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.